அதிகமான கட்டிடங்கள் கிடைக்கின்றன, அதிகமான தொல்பொருட்கள் கிடைக்கின்றன. நிச்சயமாக ஒரு பெரிய தொல்லியல் இடமாக தான் அது இருக்கு. ஆய்வு செய்தால் அது தமிழர்களின் பெருமையை கண்டிப்பா உலகுக்கு எடுத்து சொல்லும். மத்திய அரசு இந்த ஆய்வை ஆய்வறிக்கைக்கான சில கேள்விகள் கேட்டாங்க 21ஆம் தேதி. அதற்கான பதிலை 23ஆம் தேதி நான் கொடுத்துட்டேன். அதுக்கு மேல அவங்ககிட்ட இருந்து எந்த ஒரு தகவலும் வரல. அதை பத்தி நான் பேச முடியாது. ஆமா, ஏன்னா கேட்ட கேள்விக்கான பதில் கொடுக்கப்பட்டு விட்டது. அதுக்கு மேல் நான் பேச முடியாது. ஆமா, அது அவங்க தான் முடிவு பண்ணி வெளியிடணும். வெளியிட்டால் இது அனைவருக்கும் இது ஒரு பிரைமரி ஒர்க்கு. வெளியிட்டா அது பல ஆய்வுகளை வழிவகை செய்வதற்கு அதற்கு இந்த அறிக்கைகள் தான் மிக முக்கியமான உதவியா இருக்கு. மத்திய அரசு சொல்றாங்க உலகளாவிய அந்த ஆய்வு முறை நடைமுறை பின்பற்றி தான் இல்லைங்க. என்னைக்குமே இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறை செய்கின்ற நெறிமுறையின் அடிப்படையில் தான் இந்த ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு அதோடு அறிவியல் ஆய்வுகளும் இணைந்து வழங்கப்படுகிறது. இதில் எந்த ஒரு வேற்றுமை இல்லை. எல்லா அகலாய்வு இடங்கள் எவ்வாறு தோன்றப்படுகின்றனோ அது போல தான் கொடுக்கும். அது தவிர வேற எதுவுமே கொடுக்கல. இது பாத்தீங்கன்னா வெறும் டேட்டாஸ் தான் இருக்கும். என்ன இருக்குங்கிறத தகவல் இருக்கும். அந்த தகவல்களை எடுத்துக்கொண்டு இன்னும் வருபவர்கள் தான் பல ஆய்வுகளை செய்வாங்க. அதற்கு ஒரு உதவியா இருக்கு. 2013 இருந்து 2016 வரல நடத்தப்பட்ட ஆய்வுடைய அறிக்கை தாமதமான காரணம் எனக்கு அந்த மாற்று இடமாற்றம் செய்யப்பட்டதுனால நான் தாமதமானது. அதற்கப்புறம் நீதிமன்றங்கள் தான் எனக்கு உத்தரவை பிறப்பித்தன. அகலாய்வு செய்தவர் ஆய்வு அறிக்கையை தர வேண்டும் என்று நீதிமன்ற உத்தரவு பிரகாரம் நான் அகலாய்வு அறிக்கையை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.